गाइस अस्सलाम वालेकुम எனக்கு ஒரு அடிப்பொலி ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாமா பழைய கால தும்முமா மருவெல்லாம் வந்துட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்காங்கன்னு இதை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மனசிலாச்சுது. ஃபர்ஸ்ட் என்னென்னா கொஞ்சமாக உள்ளி கருவேப்பிலை பச்சை மிளகு இஞ்சி இவ்வளோத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு கப் அரியை வந்துட்டு 2 மணிக்கூர் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த ஒரு கப் அரி கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தண்ணி ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை கொஞ்சமாக உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்காங்களா இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகு கருவேப்பிலை இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் ஆட் பண்ணி இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இந்த பனியார சட்னின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்துட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்துட்டு நல்லா 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்ல கோல்டன் கலர் வரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா செம்ம சூப்பரான முட்டை சுருக்கா வந்துட்டு ரெடி ஆயாச்சு. இது பழையகால தும்மமா வரட்டெல்லாம் பயங்கர இது எனக்குமே இது ரொம்ப பிடிச்சி. வெளியில் கிறிஸ்பியாட்டும் உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. முஸ்லீம்ஸோட எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்துட்டு இதை வந்துட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக வச்சுப்பாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.